தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி வெயிலானது வாட்டி வதச்சிட்டு வருது. ஆனால் கூட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் தற்பொழுது மழை பெஞ்சிட்டு வருது. நேற்றைக்கு காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கிருச்சு. இந்த நிலையில் தமிழகத்தை நோக்கி அடுத்த வாரம் புதிய புயல் ஒன்று வர இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக சென்னை வானிலை மண்டல ஆய்வு மைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது அங்கிருந்து நகர்ந்து 28ஆம் தேதி பிற்பகலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கையை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இலங்கை வழியாக தமிழகத்துக்கு புயலாக வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி அந்த புயலானது தமிழகத்தை நோக்கியும் மியான்மர் பகுதியை நோக்கியும் 2 சூழல்களில் அதனுடைய போக்கு இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதனுடைய நிலைப்பாடு குறித்து நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது உறுதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை நோக்கி புயல் வந்தது அப்படின்னா தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும். எல்லா இடங்கள்லையுமே மழை வெளுத்து வாங்கும். ஆனால் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழையினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். மற்ற இடங்களில் சுமாரான மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் தென் தமிழகத்தில் மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் காற்றினுடைய திசைவேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து வெயில் வாட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில் திடீர்னு மழையினுடைய அளவுங்கிறது அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் புதிய புயல் ஒன்று தமிழகத்தை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் அச்சத்தை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் மழையினுடைய அளவு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும்னா மறக்காமல் உடனடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.